டேட்டிங்னா கஃபே பீச் பார்க் மட்டும் தான் போகணுமா? பேங்க்குலாம் போக கூடாதா? ஒரு நாள் பேங்க் டேட் போயிட்டு வாங்க. இந்த சோஷியல் மீடியாவோட பயங்கர பூம்னால எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அது எல்லாத்துலயும் சரி, ரிலேஷன்ஷிப்லயும் சரி, இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திங்ஸ்லயும் சரி. அதனாலவே ஏதோ சின்ன பிரச்சனைனாலே டிவோர்ஸ் பண்ணிட்டு ஈஸியா மூவ் ஆகி போயிடுறாங்க. யூஎஸ் அண்ட் யூகேல நடக்கிற 30 to 40% ஆஃப் த டிவோர்ஸுக்கான மெயின் ரீசன் கப்புள்ஸ்குள்ள நடக்கிற ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் 60% ஆஃப் த கப்புள் டெய்லியும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் உங்க வீட்டுல கூட நடக்கலாம். அது நடக்காம இருக்கவும், அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இருக்கவும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட், மணி ஹேபிட்ஸ், எக்கனாமி பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வர சொல்றேன் ஃபாலோ பண்ணிடுங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அதே மாதிரி ஒய்ஃபுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வர அக்கௌண்டா இருக்கலாம். அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், எஸ்ஐபியா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போறீங்களா, சீட்டு போறீங்களா, நகைக்கு போறீங்களா, வாட் எவர் தி இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு கோல்காக சேர்த்து வைக்கிறீங்களா, அதை எல்லாத்தையுமே நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போட்டுக்கோங்க. முக்கியமா உங்களோட தனித்தனி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கணும். அது போக ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ரெகுலர் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், கிராசரி பில், இபி பில், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இப்படி டே டு டே எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ஒரே அக்கௌண்ட்ல வச்சு மேனேஜ் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த வரவு செலவு பிரச்சனையே வராது. இன்னும் என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, டெய்லியும் பணம் ரிலேட்டடா உங்க பார்ட்னர் கூட சண்டை நடந்துட்டு இருக்கா? இந்த வீடியோ உங்க பார்ட்னருக்கு அனுப்பிச்சு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போலாமான்னு கேளுங்க.